வணக்கம் கண்ணது தஞ்சாவூர் மெனு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் மெனு வந்து தேங்காய் சாதமும் முட்டை சுக்காவுங்க. ஆமாம், இன்றைக்கி என் பையனுக்கு ஸ்கூல் லீவு, அதனால் எனக்கு சிம்பிளாக ஒரு தேங்காய் சாதமும் ஒரு முட்டை சுக்காவும் செஞ்சுட்டா. இதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா, தேங்காய் பூ இந்த கருப்பு இல்லாமல் எடுத்துக்கணும், வரமிளகா, இஞ்சி பூண்டு, இஞ்சி இல்லைங்க பூண்டு மட்டும், நல்ல மணச்சநல்லூர் பொன்னி, எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்த அந்த பொன்னி, அப்படியே கடலை பருப்பு நல்லா மொறுமொறுன்னு வறுத்த விட்டு இந்த தேங்காய் எப்போ போடணுங்கிறது தான் இருக்குது. ஃபஸ்ட்டே போட்டுறக்கூடாது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய். தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் சமைச்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா கடலை பருப்பு நல்லா வறுபட்டவுடனே நல்ல ஒரு 3/4 பதத்தில் வெந்திருக்க அரிசியை சாப்பாட்டை அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேர்க்கணும். இது நல்ல அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போதைக்கு லைட்டாக கடுகு உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பட்டை மிளகா, பச்சை மிளகா, பூண்டு. எனக்கு பூண்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ விலையும் கம்மியாகிடுச்சுங்க, பூண்டு டெய்லி எடுத்துக்குங்க. இங்கே பாருங்கள், என் பொண்டாட்டி எவ்வளோ பூண்டு போகிறான்னு பாருங்கள். தேங்காய் சாதம் எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும்தான் பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும். இப்போ நாங்கள் அங்கே இருக்கோம், எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க, நாங்கள் இங்கே இருக்கோம். அதனால் எனக்கு மட்டும் செஞ்சுருக்கா. என் பையனுக்கு இப்போ தேங்காய் சாதம் பிடிக்கவே பிடிக்காது. செரிமானத்துக்கு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா போட்டு வதவதன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காயை போட்டு லைட்டாக வதக்கி அதோட சாதத்தை ஆற வச்ச சாதத்தை, எப்படி தேங்காய் சாதத்துக்கு எந்த ஒரு கட்டு சாதத்துக்குமே சுட சுட சாதத்தை எடுத்து போட்டு கிண்டவே கூடாது. சாதத்தை ஃபஸ்ட்டு வடித்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த இதில் போட்டு கிண்டணும். பாருங்கள், தேங்காய் பூ எப்படி அந்த கருப்பு இல்லாமல் என் பொண்டாட்டி திருவி இருக்கா, இதே மாதிரி தான் திருவி போடணும். தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்குங்க. ஆமாம், உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. இந்த தேங்காய் சாதமும் இந்த முட்டை சுக்காவும் வச்சு சாப்பிடும்போது வரும் பாருங்க ஒரு ஆனந்தம். கோடி ரூபா கொடுத்தாலும் யாராலேயும் அதை வாங்கித்தர முடியாதுங்க, அப்படி இருக்குங்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலேங்க. அதே மாதிரி உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னு வச்சுங்க, அதுவும் குப்பையில் தான். உப்பு இல்லைன்னா கூட போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உப்பு அதிகமாக போச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே அழகாக அப்படியே எப்படி வெந்திருக்கு பாருங்கள். அப்படியே மணிமணியாக மணச்சநல்லூர் பொன்னியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் என் பொண்டாட்டி. அதை அப்படியே அந்த டவாவில் கொட்டி இப்பாலாக்கா ஒரு கிண்டு அப்பாலாக்கா ஒரு கிண்டு கிண்டி, எப்படி இப்பாலாக்கா ஒரு கிண்டு அப்பாலாக்கா ஒரு கிண்டு கிண்டி அப்படியே டிஃபன் பாக்ஸில் எடுத்து எனக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்டா. ரொம்ப 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 செம்ம சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் சாதமும் அந்த முட்டை சுக்காவும் அருமையாக இருக்குது. இந்த முட்டை சுக்கா செய்கிறது பின்னாடி இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சோத்தை போட்டு அப்படியே குத்தக்கூடாது. அப்படியே மாமியாரை மனசில் நினச்சிக்கிட்டு லைட்டாக அப்படியே பட்டும் படாமல் குழந்தைகளுக்கு பவுடர் அடிக்கிற மாதிரி இப்பாலாக்கா ஒரு கிண்டு அப்பாலாக்கா ஒரு கிண்டு கிண்டிங்கன்னா நம்மளுக்கு சுட சுட சுவையான தேங்காய் சாதம் ரெடி. இதுக்கு சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் அந்த பார்த்திங்களா எப்படி வந்திருக்கு பாருங்கள். அப்படியே ஒயிட்டு, அந்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அந்த கடலை பருப்பெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடு வந்து முட்டை சுக்கா, நாமக்கல் முட்டை நறுக்குன்னு 2, ஒரு அரை தக்காளி, ஒரு அரை வெங்காயம். இந்த முட்டையை ஃபஸ்ட்டு நறுக்கி லைட்டாக கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி தோசைக்கல்ல இப்படியே வறுத்து லைட்டாக முட்டையை போட்டு வதக்குன்னா மஞ்சள் கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த ஆனியனு, பச்சை மிளகா, வெங்காயம் இல்லைங்க தக்காளி இதெல்லாம் போட்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்து கொடுத்தா சூப்பரான சுவையான, யாருமே தர முடியாத அளவுக்கு இந்த முட்டை சுக்கா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். அப்படியே மஞ்சள்தூள் மிளகாத்தூளை போட்டு அப்படியே முட்டையை அப்படியே வெட்டி வச்சதை மஞ்சள் கரு தோசைக்கல்லில் படுற மாதிரி போட்டு திருப்பி வச்சுக்கணும். அதை அப்படி நல்லா அது வெந்ததுக்கப்புறம் அதை மேலே அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா ஒரு செம்ம சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிடும் மேலே. இல்லாட்டி மஞ்சக்கரு தனியாக கீழே உருண்டு விழுந்துடும். முட்டை மஞ்சக்கரு இல்லாமல் சேர்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஆமாங்க, டெய்லி குழந்தைகளுக்கு முட்டை கொடுங்க, மஞ்சக்கரு இல்லாமல் கொடுங்க. ப்ரோட்டீன் தான் உடம்புக்கு ரொம்ப தேவை. ப்ரோட்டீன் இல்லாமலாம் ஏகப்பட்ட குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் தான் காய்ச்சல், சளி, வாந்தி, வயிற்றாலை எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடணும். நல்ல முட்டை வந்து என்ன கலரில் வந்திருக்கு பாருங்கள். நாமக்கல் முட்டை வெள்ளை கலரு, என் பொண்டாட்டி சுட்ட முட்டை மஞ்சள் கலரு. அங்கே பாருங்கள்,
அழகாக அந்த முட்டையை ஒரு ஒரு கலரிங்கில் எடுத்து வச்சுட்டா. இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் லைட்டாக சோம்பு, அந்த வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, அந்த வெட்டி வச்ச அரை தக்காளி, விதை நீக்கின அரை தக்காளி, இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டையை எடுத்து போட்டு நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா எப்படி தெரியுமா இருக்கும். இந்த முட்டை சுக்காவும் தேங்காய் ரைஸும் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷன். முட்டை சுக்கா வித் தேங்காய் ரைஸ், கோகனட் ரைஸ். ஆமாம், சூப்பராக இதாகிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த ஏற்கனவே வதக்கி வேக வச்சு நறுக்கி வதக்கி வச்சுருக்கோம்ல, அந்த முட்டையை போடணும். பெப்பர் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோக்கு எவ்வளோ சூப்பருங்க. மிளகு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அது லைட்டாக அப்படியே கரம் மசாலா, சுக்கா இல்லையா, அப்படியே கரம் மசாலா போட்டால் தானே அதோடய வாடை இருக்கும். லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி போட்டு இந்த வெங்காயத்தையும் அந்த தக்காளியும் அப்படியே வேக விட்டு அப்படியே ஒரு 3/4 பதத்தில் இருக்கும்போது இந்த முட்டையை தூக்கி வச்சுட்டு அப்படியே மசாலாவை அப்படியே அப்ளை பண்ணி டப்பாவில் வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு ஆனந்தம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கோடி ரூபா கொடுத்தாலும் வராது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறதில்ல, ஷேர் பண்ணுறதில்ல, கமெண்ட் பண்ணுறதில்ல. கொஞ்சம் நீங்கள் இல்லாமல் இந்த சேனல் இல்லாமல் நானும் இல்லை. இனிமேல் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிவிட்டுங்க. தேங்க்யூ. வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.